சென்னையில பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூ. 3.14 உயர்ந்து 1 லிட்டர் ரூ. 103.98 விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி டீசல் விலையும் ரூ. 3.11 அதிகமாகி இப்போ 1 லிட்டர் ரூ. 95.50 இருக்கு. பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாம சிஎன்ஜி விலையும் கிலோவுக்கு ரூ. 2 கூடியிருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்ச் 2024ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூ. 2 குறைஞ்சது. அது மட்டும் இல்லாம 2022 ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமா பெரிய விலை உயர்வு இல்லாம ஒரு ஸ்டேபிளான நிலையில தான் இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கு. ஏன் திடீர்னு இந்த விலை உயர்வுன்னு பார்த்தா, சர்வதேச சந்தையில நிலவர போர் பதற்றம் தான் காரணம். குறிப்பா மேற்காசிய போர் பதற்றம் காரணமா கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு அதோட விலை உலக அளவுல அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே சிலிண்டர் விலை ஏறி இருக்கிற நிலையில இது மக்களுக்கு கூடுதல் சுமையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா விலை ஏறது பெட்ரோலோட மட்டும் நிக்காது. சரக்கு போக்குவரத்து செலவு அதிகமாகறதால பால், காய்கறின்னு அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பணவீக்கம் 8.3% இருக்கிற சூழல்ல இது நடுத்தர மக்களோட பட்ஜெட்டை கண்டிப்பா பாதிக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க.